சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சது இதுதான். நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்கல்ல, போஸ்டருக்கு செலவு பண்ணேன்னு நிறைய பண்ணேன்னு. அந்த போஸ்டர் வந்து என்ன நிகழ்ச்சி? அது ஸ்கிரீன்ஷாட் போட்டு தான் நான் இதை பார்த்தேன். என்னடா தோழர் பேருமா இருக்கேன்னு பார்த்தேன் நானு. இல்ல அது ஸ்கிரீன்ஷாட் இல்லைங்க, ஒரிஜினல் போஸ்டோட டிசைனுங்க. அந்த டிசைன் வந்து நான் இத்தனை நாள் வந்து இந்த மொபைல் மாத்துறது சிஸ்டம் பார்த்தேன்னு சொல்றேன். உங்க பதிவோட ஸ்கிரீன்ஷாட்டை யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா தோழர் பேர் போட்டு வருது அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க லேட்டா பார்த்தேன். அது வந்து திருமுருக பெருவிழான்னு சொல்லிட்டுங்க, இந்த முருக முப்பாட்டன் ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அப்போ அந்த போஸ்டருங்க அதுல நடத்துறாங்களே வீரத்தமிழர் முன்னணி. அதுல முன்னெடுத்த ஒரு நிகழ்வுங்க. அது 2013 நினைக்கிறேன். டக்குன்னு தேதி நினைவுல இல்ல. செந்தில்நாதன் சேகராவா? அவன் இருக்கிறான் பாருங்களேன், அவன் பெரிய பண்ணைய உருவாக்கிட்டானுங்க அடுத்த காசுல. சோ கமிங் பேக் இந்த விஷயத்துல வந்துங்க வீரத்தமிழர் முன்னெடுக்கிறாங்க. அப்ப வந்து இந்த வீரத்தமிழர் முன்னணிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா வழக்கறிஞர் விஜயராகவன். அந்த பையன் இப்ப கட்சியில் இல்ல. விஜயராகவன் சூலூர்ல எம்எல்ஏ கேண்டிடேட். அருண் ரங்கராஜன் அவன் தான் மாநில ஒருங்கிணைப்பாளருங்க. இப்ப யாருமே கட்சியில் இல்லைங்க. சரிங்களா? அந்த நிகழ்வுக்கு அருண் ரங்கராஜன் கிடையாது, விஜயராகவன் கிடையாது. அதுல இருந்து நிறைய தென் மாவட்டங்கள் 234 தொகுதியில் இருந்த எம்எல்ஏ கேண்டிடேட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. சோ அந்த இதுக்கு வந்து போஸ்ட் அடிக்கிறேன் தோழர். நான் போட்டிருந்தது 82,000 86,000 ஒரு கணக்கு போட்டிருப்பேன். அது வந்து நான் அபிஷியலா பண்ணது. அது இல்லாம நைட்டு சரக்க போட்டது, இவனுக்கு தின்னது, அடிச்சது, வீடா வாங்கி கொடுத்தது எல்லாம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கே இப்படி வைரல் ஆகுது. இது வந்து நம்ம நோக்கம் வந்து வைரல் ஆகணும் தான். என்ன ரீசன்னா இட் இஸ் ஒன்லி பொலிட்டிக்கல், நத்திங் பர்சனல். என்னன்னா நிறைய பேர் திசை திருப்பிட்டே இருக்கான்னு சொல்றேன். அவசியமே இல்ல. இது தேவையில்லை. நான் என்ன வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கேன் இல்ல என் பிள்ளைய கொடுத்துருக்கேன் அவனுக்கு தோழர். இப்போ அந்த போஸ்ட் தோழர், அந்த போஸ்ட் அடிச்சு நிகழ்வு நடத்தி பறை இசை நடத்துறது சக்தி. இப்ப அமெரிக்கால இருக்கான் தம்பி சக்தி, புத்தர் பறை இசை கலைஞர் சக்தி, நம்ம தங்கச்சி கௌசல்யா. என்னன்னா அவன் தம்பி என்ன பண்ணிட்டான், அடிக்கும் போது படி 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 பெரியாரை படின்னு அடிச்சிட்டான் அந்த ஃப்ளோல. இவன் வளத்து போயிட்டு என்ன கூப்பிடுறான், எனக்கு என்ன பண்றேன் சொல்லி கூப்பிட மாட்டேன். நான் கீழ இருந்து கண்டினியூ பண்ணிட்டேன். நமக்கு இவன் கூட பயணம் பண்ணாலும் இந்த பெரியாருங்கிற விஷயத்தை தொட்டானே யார் தொட்டாலும் சரி, என் பொண்டாட்டி எங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டே கொடுக்க முடியாது. அது ஒரு நிகழ்வு தோற, அதுக்காக தான் அடிச்சத போஸ்ட் தான் அது. சரிங்களா? அன்று இரவு தான் இவங்க எல்லாம் தங்குறாங்க. யூஸ்வலா சீமான் வந்து லேட் நைட் ஆச்சுன்னா கிளம்பிடுவோம், அப்படி லேட் ஃபிளைட்ல போயிடும். ஆனா 2 நாள் ஊற போட்டு படுத்திருந்தானுங்க அரச்ச ரோட்ல. அடுத்த நாள் வந்து கஸ்தூரி கூட்டு வர்றதுக்கு அவன் வகாப் என்ன சொல்றான், ஓப்பனா பேரே சொல்றேன்ல, இது நீங்க என்ன வேணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் வந்து உண்மைதான் பேசுறேன், உங்கள்கிட்ட லைவா பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்ல, இவன் வகாப் வந்து என்கிட்ட சொல்றான், உள்ள வந்து இடுமாவனம் கார்த்தி, டெல்லியில இருந்து வந்தவன், பாம்பேல இருந்து வந்த ஒருத்தன், நாதன் ஒரு ஆளு சென்னைக்காரன், இந்த பொறுப்பாளர் இந்த சென்னையில உட்காந்து ஆட்ட கட்டிட்டு பண்ற ராவணன் கூட இல்ல, இவனுக்கு கூட உள்ள இருக்கானுங்க. நான் வந்து வகா போயிட்டு ஒரு கொச்சையான வார்த்தை சொல்லியிருக்கேன், இந்த கட்சிக்கு வந்து என்ன மாமா வேலை மட்டும் தான் பாக்கல அப்படிங்க. என்ன போய் கார்ல ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு விஐபி வராங்க, பிக்கப் பண்ணிட்டு வாங்குறாங்க. சத்தம் போட்டா இவர் கேட்கறாரு, என்னடா பிரச்சனை, ஏங்க நான் என்னங்க எவ்வளவு வராலாமா, நான் எதுக்கு இந்த வண்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்கறேன். அப்புறம் வகாபனை வந்து வெளியே எடுத்துட்டு வந்து யாரா வரான்னு கேட்டது சொல்றான், இல்ல கஸ்தூரி வராங்க, அண்ணன் கூட ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் என்னமா படித்தோல அப்படின்னு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அப்ப என் கூட இப்ப அத்தனை பேர் இருந்தாங்க, எவனுமே இப்ப கட்சியில் இல்லை. அவனுக்கு எல்லாம் இப்ப உங்களை மாதிரி என்ன போன் பண்ணி நான் ஏதோ யூடியூப் சேனல்ல போய் பேசுனா இல்ல நீ லைவாச்சும் போடலாங்கிறானுங்க. உன் பின்னாடி இவனுங்க எல்லாம் பின்னாடி நிப்பானுங்கன்றதுல நம்ம கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணுங்கிற நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ஒரு குத்து மதிப்பா? என்னோட கணக்குக்கு என் மனைவி கடைசியா சொன்ன கணக்குக்கு இந்த கோவிட் டைம்ல எல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆச்சு இல்ல தொடர், ஸ்ரீலங்கால சொந்தமா ஆபீஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஆமா, என்னோட பார்ட்னர் பேரு பாஸ்கர் ரத்ன சபாபதி. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மதிவதனி இருக்காங்க இல்லைங்களா, தலைவரோட ஒய்ஃப், அவங்களோட பியூசி மேட்டுங்க. அவர் தான் தலைவர் 100 தடவைக்கு மேல பாத்துருக்காரு. அதனால நமக்கு அங்க போக்குவரத்து இருக்கலாம், இவன் என்ன வந்தான் இலங்கையில, இவன் புலிகள் அமைப்புல இவன் என்ன வந்தான், இவன் என்ன பண்ணிட்டு வந்தான், அங்க என்ன செருப்படி வாங்கி இவனை துரத்தி விட்டாங்கன்ற வரைக்கும் நமக்கு தெரியும். சரிங்களா? என்னோட செலவு கணக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தோழர், எப்படி பாத்தீங்கன்னாலும் அபிஷியலா கொடுத்தது இந்த துளி திட்டம், இந்த நியூஸ் பேப்பர் கொடுத்தது, போஸ்ட் அடிச்சது, வகாபு கிடைச்சு 50,000 கொடுத்தது, அப்புறம் இந்த பொள்ளாச்சியில ஒரு கூட்டம், அதுக்கு விக்னேஸ்வரன் ஒரு பையன், காவிரி தெரு விக்னேஸ்வரன் செத்தான்ல, அவங்க அம்மா வந்து எனக்கு போன் பண்ணாங்க இடையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால போன் பண்ணி நிதி திரட்டுற தம்பின்னாங்க. நான் அப்ப கேட்டேன், அம்மா தம்பியா இருந்தது நாம் தமிழ் கட்சியிலேயம்மா, நிதி கொடுக்கறது ஒன்றும் சிரமம் இல்ல, அவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் நாம் தமிழ் கட்சியில எப்பவுமே சொல்லுவேன்,
களப்பணியாளர்லாம் மதிப்பேன். ஏன்னா அவன் வந்து சீமான நம்பி போனாலுமே அவனுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட் தான் போயிருக்கான. அந்த பசங்க நான் விமர்சிக்க மாட்டேன். சும்மா நம்ம ஏதோ யூடியூப்ல இருந்து அவங்களுக்கு பேசுறமே ஒழிய இல்ல நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்குமே அந்த பசங்க மேல தம்பிக்கு மேல எப்பவுமே இருக்காது. இங்கே மாதிரிலே பார்த்தா பேசிக்கோ வச்சுப்போம். அவங்க போய் என்ன சொல்றீங்க, அவனுக்கு வந்து ஒரு தமிழ் தேசியம் இடத்துல வர்றான், ஆனா இவன் தானே பயன்படுத்திக்கிறான்ல. அதுதான் நான் அதெல்லாம் ஒன்னும் இது கூட விமர்சனம் கூட என்ன கூட திட்டுவானே, கமெண்ட்ல ஏதாவது பேசுவேன், நான் சிரிச்சுட்டு போயிடுவேன். உங்களா நாங்களாம் நிறைய பார்த்துட்டு வந்துட்டோம்டா, நீங்க புதுசா வந்துருக்கீங்க அவ்வளவுதான். என்ன தோழர், எனக்கு கணக்குக்கு சென்னை மாநாட்டுக்கு சென்னையில மாவீரர் தின கூட்டத்துக்கு மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். அதுக்கு மட்டும் இங்க இருந்து டெம்போ டிராவலர் போற வழியில 18 பேருக்கு போயிட்டு வர வரைக்கும் சரக்கு சோறு, அப்புறம் அங்கவே உண்டியல்ல போட்டு சரக்கு எடுத்துதான் போவோம். இல்ல என்னன்னா எனக்கு பெரிய தமாஸ் என்னன்னா, இந்த சமீபத்துல இடையில கூட ஒரு இந்த கியூமாயின் சரக்கு அடிச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு இல்லையா, அதை எடுத்து போட்டப்ப அதெல்லாம் இல்ல சரக்குலாம் அடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் செவன பாட்டு அப்படின்னு என்ன திட்டே தானே. டேய் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில தம்பி வினோத் உட்காந்து ஹுமாயூன் போல் வீடியோ, அந்த தம்பி வேணா நான் என்ன தரேன் அவனை கூட்டு கேளுங்க படுதாவமா சொல்லுவோம். தெரியுங்க என்னோட பசங்க நம்ப மாட்டாங்களா செவன பாட்டுட்டானே, அதான் வருத்தம் நமக்கு. என்னோட செலவு கணக்குன்னு பாத்தீங்கன்னா தோழர், இங்க 100 வாட் இருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 கொடி கம்பம் இருக்குன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், அது 75 கொடி கம்பத்துல என் காசு இருக்குது. அடிக்கிற போஸ்டர்ல காசு, இவரு வந்துட்டு போனா பிளைட் டிக்கெட் காசு, இவரு பிசினஸ் கிளாஸ்ல தான் புடுங்குவாரு, இவரு ட்ரெயின் ஏறி வந்துட்டு இருந்தவரு, பஸ் ஏறி வந்துட்டு இருந்தவரு, பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் ஏர் டிக்கெட் அத்தனைக்கும் எவனையாச்சும் பேச சொல்லுங்க என்கிட்ட. இந்த மாவட்ட பொறுப்புல இருக்க எவனையாச்சும் என்கிட்ட பேச சொல்லுங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அத்தனை பேர் கார்ல கூட்டிட்டு போறது இல்லைங்க. இது வந்து என்னன்னா சொல்லி காட்டுறதுக்கு என்னத்துக்காக பண்ணவங்க கடைசியில் பார்த்தா நம்ம கோமாளில ஏமாந்து இருக்கமே அப்படிங்கிறது. என்னோட கணக்கு சொல்லட்டுங்களா, எப்படி ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் தோழர், 12 lakhs மேல இருக்கும் தோழர். இழந்திருக்கேன், செலவு பண்ணிருக்கிறேன். செலவு பண்ணணும்னு இயக்கத்துல கட்சியில சொந்த விருப்பத்தின் பேர்ல செலவு பண்றது வேற. இப்ப நம்ம எல்லாருமே செலவு பண்றோம், அது ஒன்றும் விஷயம் இல்லை. அது வந்து நம்ம வந்து உணர்வுபூர்வம் பண்றோம். அதை உணர்வுபூர்வம் பண்றத ஒருத்தர் தனிநபர் பயன்படுத்திக்கிறாரு, அது மட்டும் வாங்கினாதான் பெரிய வருத்தம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசியா ஒரு தடவை என்னைய புறக்கணிக்கிறான்லாமா, ஒரு போஸ்ட்ல என் போட்டோ வராது, நம்ம போட்டோக்காகவும் பதவிக்காகவும் நிக்க கிடையாது. இவங்க கூட ஒரு இன விடுதலைன்னு ஆரம்பிச்சிருக்கான். சரி, அந்த ஈழத்தில் நடந்த விஷயத்த பண்ணுவான்னு பார்த்தா அரணையூர்ல கபடி வேலை நடத்துறதுக்கு எனக்கு 50,000 வாங்கி போயிட்டானுங்க. அரணையூருக்கு வந்து இங்க வந்து வாங்கினாப்லையா? இங்க கலெக்ஷன் ஏஜென்ட்ல இங்கதான் இருக்காங்க. அவர் பேட்ச் பேட்சா தான் போடுவாரு. கலெக்ஷன் ஏஜென்ட்ல பேட்ச் பேட்ச் தான் வச்சிருப்பாரு. ஒரு ஊருக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வச்சிருப்பாருங்க. இல்ல இவர் என்ன சரி, என்ன அப்ப நீங்க ஒரு பொறுப்பாளர், நீங்களே 12 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அப்ப இன்னும் கோவையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப ஒவ்வொரு மாவட்டங்கள்ல தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் இது வரைக்கும் கட்சியை விட்டு போயிட்டாங்கல்ல, நீக்கிருக்காங்கல்ல. அதெல்லாம் பல கோடிகளை தாண்டும் போல இருக்குது. அதைத்தான் சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க போன் பண்ணீங்க மதியானத்துல, ஏன்னா எனக்கு 3 நாளா அலைபேசி எடுக்க முடியல. நான் ஒரு வியாபாரத்துக்காக மேல கோத்தகிரி போயிட்டு ஒரு கரையத்துக்காக போயிருந்தேன், ஒரு இடம் போயிருந்தேன். பசங்க 2 நாளா எடுக்கலன்ட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ். ஆனா பேசுனா யூடியூப் சேனலுக்கு போனா நீ ராஜீவ் காந்தி கேளு, கல்யாண சுந்தரத்து கேளு. நான் எதுக்குற ராஜீவ் காந்திக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எனக்கு கல்யாண சுந்தரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் இதுல பராசக்தியில சொல்ல பாதிக்கப்பட்டேன், நேரடியாக நானே பாதிக்கப்பட்டேன். இது எதுக்கு நானே ஒரு லைவ் போட்டு போயிட்டே இருப்பேன். சரி, என்ன பண்ணுவீங்க, வழக்கு போடுவீங்களா? போடு, எங்க கொடுக்கணும் அங்க கொடுக்குறேன். வழக்கு போடுறதுக்கு என்ன இருக்கு? நாம செலவு பண்ணிருக்கோம், நம்ம செஞ்சிருக்கான ஆதாரம் இருக்கு, அப்புறம் வழக்கு போட்டா நீங்க அதிகப்படுவீங்க. வழக்கோடு போடுங்க, போட்டுதான் பாருங்களேன். இதுல வந்து கொலை மிரட்டலாம் நடந்துச்சு நமக்கு. யாரு கொலை? இங்கிருந்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, உன்னை எப்படி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. நான் என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இந்த வார்த்தைக்கு நம்ம யூஸ்வலா கொத்தியா பேச மாட்டோம். பெண்களை வந்து நம்ம திறந்தாது, ஆனா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு லெவலுக்கு மேல போகுது பண்றது. தவறான ஒரு முன்னெடுப்பு ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது என்ன பாதிக்கப்படுறது, புது பசங்க பாதிக்கப்படுறாங்க போல. ஏன்னா அவன்ல விமர்சனம் பண்றதே இல்லைங்க. இவன் வந்துங்க அதாங்க என்ன அஜெண்டான்னு எனக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல. இது எந்த படம் எங்க நோக்கி போயிட்டு இருக்கு நமக்கு நல்லா கண் கூட தெரியுது. இன்னைக்கு அந்த அவங்க போய் சேர்ந்திருக்காங்களே கன்னியாகுமரி, ஆமா 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 ஆமா, பொன்ராதாகிருஷ்ணனை பார்த்து சேர்ந்திருக்காங்க. ஐயோ, இப்ப நமக்கு என்னன்னா, இவங்க திமுக அதிமுக எல்லாம் சரியில்லை, மாற்று கட்சி நாங்க தான், மாற்றே நாங்க தான் வர்றாங்கல்ல. நம்ம கேள்வியாதான், இப்ப நீ மாற்றுன்னு வந்த நீ இப்ப ஒரு சீமானோட முரண்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்க இன்னொரு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு போனா பரவாயில்ல, நீங்க ஏன்னா பிஜேபிக்கு போய் சேரனா அப்ப நீ என்ன வளர்த்து வச்சிருக்கிற? இல்லைங்க, வளர்த்துறது அதுக்கு தானுங்க வழியாடுகளை. இப்ப நம்ம தெளிவா இருக்கிறோம், நமக்கு வந்து நம்ம கிழவங்கிட்ட பாடம் படிச்சவங்க நம்ம எல்லாம். என்னங்க, நம்ம பெரியார்கிட்ட பாடம் படிச்சவங்க நம்ம.
என்னங்க நம்ம அங்க அந்த கேவலத்துக்கு போக மாட்டோம், அந்த மறந்துக்கு போக மாட்டோம். இவன் அஜெண்டாவே அதான் தோழர். இவனோட அஜெண்டாவே இங்க இருக்கிற குரூப் ஒண்ணுமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்ப இருக்கிற இவனா ஒருத்தனை கூப்பிட்டு தமிழ் தேசியம்னு என்ன கேளுங்க. இப்ப நாம் தமிழர் கட்சியில இந்த பொங்குறானுங்க, கெட்ட கெட்ட வார்த்தை எழுதுறானுங்க பாருங்க. அவன் வந்து ரெண்டா நிப்பான் தோழர். ஒண்ணு இந்து மதம், இன்னொன்னு சாதி. இந்த ரெண்டு கட்டமைப்பை தான் அவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. இந்த பிரபாகரனுங்கிற வந்து நிறைய வீரப்ப மாதிரி நினைச்சிருக்காங்க பிரபாகரன். என்னங்க நம்ம ஒப்பீட்டுக்கு சொல்றேன், ஒப்பீட்டளவுக்கு சொல்றேன் நான். இவனுக்கு தமிழ் தேசம்னு என்னன்னு தெரியாது, சீமான்னு என்னன்னு தெரியாது, விடுதலை போய் இயக்கம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாது, இங்க என்ன நடந்திருக்குங்கிறது தெரியாது, தமிழரசனை யாருன்னு தெரியாது, குளத்தூர் மணி யாருன்னு தெரியாது, கூரா யாருன்னு தெரியாது. நான் ஒரு கேட்டேன் சீமான்ட்ட, இதே சிறைச்சாலை ஒத்த செவரு, இந்த பக்கம் கூறான்னா இந்த பக்கம் அம்மாவோட பிணம். எதுக்கு? எதுக்கு? இயக்கத்துக்காக. நீ என்ன ஒரு நீ ஒரு புல்ல புடுங்கி போட்டிருக்கியா நீ ஈழத்தமிழ்ல இருக்கு. அங்கேயும் போய் பொம்பளை கையை வச்சு இது தலைமைக்கு போய் நிறைய இருக்க தோழர் பேசலாம், நிறைய பேசலாம் தோழர். நான்லாம் வந்து நிறைய பேர் சலிச்சு ஒதுங்கிட்டாங்க. நான் சலிச்சு ஒதுங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மடியில கனவு இல்லை. சோ எனக்கு வழியில பயம் இல்லை. திருப்பி நீ ரிட்டாலியேட் பண்ணினா அப்புறம் நான் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவேன். நீ பேச மாட்டேன் அப்படி, உங்களெல்லாம் பேச மாட்டேன் அப்படி. அது உங்களுக்கு பேசுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் தான் பேசும். அது அந்த டீம் எடுத்தோன்னு என்ன தெரியுங்களா, பேமகனேன்னு ஆரம்பிப்பானுங்க. இவன் பேசுறான்ல போன் வைடாங்க வாத்தா போன் அப்படிங்கிறான்ல, அங்கதான் ஆரம்பிப்பானுங்க. இவன் என்ன தெரியுங்களா, அப்படியே செந்தில்குமார் ரகுபதி நம்ம மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கிறாரு தென் மாவட்டத்துல. அவர் இப்ப வந்து தாவா கால் இருக்கிறாரு. அவர் என்ன தரேன், அவர்கிட்ட நிறைய தரவுகள் இருக்குதுங்க. இந்த வண்டாரி தமிழ் மணின்னு ஒரு ஆளுங்க, அந்த ஆள் நகைக்கடை வச்சுட்டு இருந்தவனுங்க, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் தோழர். இப்போ குழந்தை மனைவி ஜான்சி தீ குளிச்சிருச்சுங்க. இந்த சாபம் யார போய் சேரும் தோழர்? நம்ம சாபம் இறைவன் அதெல்லாம் நம்ம இதுக்கு சொல்ல, இந்த நெகட்டிவ் ஒருத்த வயிறு தான் பாருங்க, நல்லா இருப்பியாடா நீன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் மண்ணு வரி போட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பாவம். நமக்கு என்னன்னாங்க, அந்த புது பசங்க நினைச்சா வருத்தம். நமக்கு என்ன, போனா வந்துருவான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். போயிட்டு வச்சு ரொம்ப ஃபோர்ஸா போயிட்டு திரும்ப அதே ஃபோர்ஸ்ல வெளியே வந்து இப்போ நம்ம எல்லாம் பேசுற மாதிரி வெளியே வந்து பேசுவான், அது நமக்கு தெரியும். ஆனா போய் இறக்குறானுன்னு நமக்கு பெரிய வருத்தம். இப்ப நம்ம என்ன சொல்லலாம், அதுக்கு நீயே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நீயே மக்களுக்கான வேலை செய்யினா கூட பரவாயில்ல, இல்ல எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க, அதுல போய் பண்ணலாம். இத போய் வெறும் பேச்ச நம்பி போயிடுறாங்க, பெரிய வருத்தம். அதுதான் நமக்கு பெரிய வருத்தமா இருக்குது. போயிட்டு பெரிய செலவு பண்ணிட்டு உடல் உழைப்பு கொடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை ஜமீனுங்களா கேக்குறேன் நானு. 2.5 லட்சம் ரூபாய் வாடகை உனக்கு எங்க இருந்து வரும் மாசம்? இது என்னன்னு கேட்டீங்க, எங்க மாமனார் சைட்லாம் வந்து பக்கா ஏடிஎம்கேங்க. சிங்கை கோவிந்தராஜோட பார்ட்னருங்க எங்க மாமனாரு. அவரெல்லாம் கையில ரெட்டையில பச்சை குத்துனவரு. அவரையெல்லாம் கொண்டு நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரை போட்டு விட்டு என்னை வீட்டுல சிரிப்பாங்க. இதுல என்னன்னு கேட்டா, எனக்கு வேற பேர் வேற மாத்தி வச்சான். கனியன் பூங்குட்டான் என் பேரு. செய்யற வேலை என்னன்னு தெரியுங்களா, இந்த புது பசங்களை காப்பாத்தணும், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னாங்க, நமக்கு நிறைய வேலை இருக்குதுங்க. சீமான் மட்டும் நமக்கு வேலை கிடையாது. நமக்கு இங்க இந்துத்துவ சக்தி ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு பாருங்க. திமுக வந்து இவ்வளவு ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும் போதே இவங்க இவ்வளவு அவதூறுல போய் திமுக பரப்புறாங்க. அதை விடுங்க, திமுக கூட ஒரு ஐடிவிங்க இருக்கு, இல்ல அது ஒரு ஆளுங்கட்சியா இருக்க முடிச்சுங்களேன். நீங்க இஸ்லாமியர் கிறிஸ்தவர் நிலைமை நினைச்சு பாருங்களேன். கணக்கு எடுத்தா வச்சுக்கோங்களேன், அந்த ஒன்னும் 12 லட்சம் ரூபாய்க்கு மனைவி சொன்னது இப்ப நான் பண்ணிருக்கிறப்பா இருந்தா ஒரு நகையவாச்சும் வாங்கி கொடுக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு பெரிய புரிதல் இருக்குங்க. அன்னைக்கு நீ போட்ட காசு இன்னைக்கு போட்டிருந்தா 25 லட்சம் ரூபாய் கையில் நிக்கும், நகையை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா. நம்மளும் வந்து என்ன கடின உழைப்பு பண்ணி நம்ம சம்பாதிச்சு தான் குடும்பத்துக்கு கொடுக்கணுங்கிற கண்டிஷன் நம்ம இல்ல. ஆனாலும் அது நான் சம்பாதிச்ச காசு தோழருக்கு, அது நான் சம்பாதிச்சு செலவு பண்ண காசு தோழர். எவ்வளவு மனசார மனப்பூர்வமா ஒரு விஷயம் செய்யறோம். ஆனா கடைசியில அது வந்து கொண்டு குப்பை தொட்டியில போட்ட மாதிரி இருந்தா வயிறு ஏமா தோழர். பண்ற சேட்டையெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை பேச வைக்கணுங்க, நிறைய பேரை பேச வைக்கணும். காரணம் வந்து இவனை அம்பலப்படுத்துறதுக்கு காரணம் ரீசன் கேட்டீங்கன்னா, இனி வரணும் தப்பிச்சுக்கணும் தம்பிங்க, இந்த பிள்ளைங்க பாவம். அதுதான் நமக்கு அதுதான் வருத்தமா இருக்குது, வேற என்ன. சரி தோழர், ரொம்ப சரி காலைல கூப்பிடுறேன், பேசுவோம். சரி தோழர், நன்றி. வாய்ப்பு இருந்தா சந்திப்போம். ஓகே தோழர்.